வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 23/6/2026 ஆனி மாதம் 9ஆம் நாள். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய செவ்வாய்க்கிழமை பலனை பார்க்க போகின்றோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, மேலதிகாரிகளை நம்புவது, பயணங்கள், தெய்வ வழிபாடுகளுக்கு செல்வதெல்லாம் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தொழில் நிமித்தமாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது உத்தியோக ரீதியாக பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். வெளியிடம், தொழில், உத்தியோகம், துணை அல்லது துணைவியார், தாய் வழி உறவு, பணவரவு ஏற்றங்கள் காணப்பட்டாலும் பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். உறவுக்குள்ளாக அனுகூலங்கள் காணப்பட்டாலும் பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுப்பது நீங்கள்தான். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசலாகிறதும் மனஅழுத்தம் தீர்வதும், தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப நாட்களாக தொந்தரவு கொடுத்த ஒரு விஷயத்திற்கு அற்புதமான மருந்து கிடைப்பதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம். உறவுக்குள்ளாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். உத்தரவாதத்துடன் எடுத்த காரியங்கள் ஜெயமாக இருந்தாலும் விளைவிருந்த பொருள்கள் விஷயத்திலும் முதலீடுகள் விஷயத்திலும் சங்கடங்கள் பரிபூர்ணமாக பார்த்து கொள்வது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். உத்தரவாதத்துடன் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கு அனுகூலங்களும் ஏற்றங்களும் காணப்படும். புதிய முயற்சிகளில் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக உத்தரவாதத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. உறவுக்குள்ளாக இருந்த சிக்கலும் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயம், துணை அல்லது துணைவியார் விஷயம், தொழில் ரீதியாக, தைரியம் ரீதியாக ஒன்றன் பின் ஒன்றாக ரொம்ப நாட்களுக்கு பிறகு நன்மைகள் ஏற்படுவதும், அரசுத்துறை அரசியல்வாதிகள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றத்திற்குண்டான அற்புதமான காலகட்டம். லாபமும் சந்தோஷமும் அனுகூலங்களும் ஏற்படக்கூடிய இனிமையான சூழ்நிலை. உத்தரவாதத்துடன் எடுத்த காரியங்கள் ஜெயம் ஏற்படுவது, நீண்ட நாட்களாக இருந்த சங்கடத்தை பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். அசையாமசைய பொருள் சேர்க்கை, லாபம், முதலீடுகள், ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டு, நலம் சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் டிஸ்கஸ் செய்வதற்கு உகந்த காலகட்டம். நீண்ட நாட்களாக வராத பணங்கள் வரக்கூடிய அமைப்புகள் பிரமிப்பையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும்.
புதிய முயற்சிகளில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், செல்வாக்கு, கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை, சுபவிரயத்திற்குண்டான நல்ல செய்திகள் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். வசந்தத்திற்கு உண்டான அனுகூலங்கள் பெரிய அளவுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக மேலதிகாரிகளுடைய நம்பிக்கைகள் பெறக்கூடிய காலகட்டம். உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது. புதிதாக சிறு சிறு தடங்கல்கள் காணப்பட்டாலும் குலதெய்வத்தையும் பெற்றோர் பெரியோரையும் வணங்கிவிட்டு ஆரம்பிக்கக்கூடிய காரியங்கள் ஜெயத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் நன்மைகள் காணப்பட்டாலும் உறவுக்குள்ளாக வார்த்தைகளை விட்டு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்திலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ படிப்பிலோ போட்டு அழட்டி கொள்ளாமல் இருப்பதும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்வதும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.